வணக்கம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டுள்ள ஆன்மீக நண்பர்களே. இன்று நாம் காணப்போவது தமிழரின் அடையாளமாக விளங்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் குறித்த பூர்வீக வரலாறும், ஒவ்வொரு பதிவீடும் எப்படி தோன்றியது என்ற ஆன்மீக ரகசியங்களும் ஆகும். திருப்பரங்குன்றம் திருமணபதி முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரனை அழித்த பிறகு இந்திரன் மகளான தேவசேனையை திருமணம் செய்து கொண்ட இடம். இதுதான் முருகனின் முதற்படை வீடு. திருப்பரங்குன்றம் என்பது முருகப்பெருமான் பாண்டிய மன்னர்களால் வழிபட்ட முக்கியமான படைவீடாகும். முருகன் வடிவம் சிறப்பு திருமண கோலத்தில் சரவண பவா வடிவில். பாடல் வாசிப்பு திருப்பரங்குன்றமே என்னபதி, திருமண தெய்வமே முருகப்பெருமான். இரண்டாம் திருச்செந்தூர். சூரபதுமனை அழித்த பதிமுருகன் சூரபதுமனை அழித்தது இங்குதான் நடந்தது. கடற்கரையில் அமைந்த இந்த பதி கடலில் முக்தி பெற்ற பாவங்களை ஒழிக்கக்கூடிய சக்தியுடையது. முருகன் வடிவம் வெற்றி கோலத்தில் வேலுடன். பாடல் வாசிப்பு வேலவா வெற்றி கொண்ட செந்தூரில் நீ வாழ்கிறாய். மூன்றாம் பழனி. ஞானபதி இங்கு முருகன் ஓம் ஞானக்கந்தா என்கிற ஞான வடிவில் இருக்கிறார். மகா பெரியவரும் திருவள்ளுவரும் அடிக்கடி புகழ்ந்த இடம் இதுதான். தந்தைக்கு உணவுக்கு கூட வேண்டாம் என்று சொன்ன ஞானத்துறை தெய்வம். பாடல் வாசிப்பு பழனியில் பழம் தவிர்த்த பிள்ளையார். நான்காம் சுவாமிமலை. ஞான உபதேசபதி முருகன் சிவபெருமானுக்கே பிரம்ம ஞானம் உபதேசித்த இடம். ஓம் என்ற ஒரு எழுத்து சொல்லி உலகத்தையே உபதேசித்த ஞானஸ்தலம். இங்கு முருகன் ஆசிரியர் வடிவத்தில் இருக்கிறார். பாடல் வாசிப்பு சுவாமிமலை சுவாமியே சிவனுக்கு சிந்தனை அளித்த பெருமான். ஐந்தாம் திருத்தணிகை. திருத்தணிகை மலையன். போர் தோன்றிப்பதி இங்கு முருகன் தன் வேளால் பகைவரை அழித்தது. சூரபதுமன் உடன் நடந்த வெற்றி போரின் இடங்களில் ஒன்று. இங்கே முருகன் வீரக்கடாட்சம் உடையவர் என போற்றப்படுகிறார். பாடல் வாசிப்பு திருத்தணிகையில் தோன்றி தன் வேளால் பகையை அழித்தான். ஆறாம் பழமுதிர் சோலை. அன்பும் ஞானமும் சேர்ந்த பதிமுருகன் இங்கு வள்ளி தெய்வியுடன் கூடிய இடம். அருணகிரிநாதர் ஔவையார் போற்றிய பதி. இங்கு முருகன் ஊட்டும் பழம், உணர்த்தும் ஞானம் எனும் இரண்டையும் வழங்குகிறார். பாடல் வாசிப்பு பழமுதிர் சோலை பழங்கள் போலவே முருகனின் கருணையும் இனிமையோடு. இந்த அறுபடை வீடுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பதிக்கும் அதன் தனிச்சிறப்பும் ஆன்மீக பெருமையும் உள்ளது. முருகனை உணர்ந்து வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றியும் ஞானமும் சமாதானமும் பெறலாம். உங்களுக்கும் முருகப்பெருமானின் அருள் எப்போதும் இருக்க வேண்டுகிறேன். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிரவும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய வீடியோக்கள் வந்தவுடன் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி, வணக்கம்.